என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை என்பது இளைஞர்களை பற்றியது. நான் பெரும்பாலும் இளைஞர்களுக்கான கருத்தாய்தான் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த கவிதையும் அந்த கருவை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும். இதன் தலைப்பு வரும் துன்பங்கள் பறக்கும். தலைப்பு வரும் துன்பங்கள் பறக்கும். வாழ வழியே இல்லை என்ற நிலை வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இளைய தலைமுறையே புரிந்துகொள். வாழ வழியே இல்லை என்ற நிலை வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. வழி இருந்தால் அதில் செல், இல்லையே அதை நீ உருவாக்கிக் கொள். இளைய சமுதாயமே, சமூகத்தில் வழி இருந்தால் அதில் செல், இல்லையே அதை நீயே உருவாக்கிக் கொள். தன்னால் முடியும் என்பதே நம்பிக்கை. முடியாது என்றால் அது கேளிக்கை. தன்னால் முடியும் என்பதே நம்பிக்கை. முடியாது என்றால் அது கேளிக்கை. முடியும் என்பதே வாழ்வதற்கான அறிகுறி. இனி வாழ்க்கையில் இளைஞனே ஆர்ப்பரி. முடியும் என்பதே வாழ்வதற்கான அறிகுறி. இளைஞனே இனி வாழ்க்கையில் ஆர்ப்பரி. முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆனால் உன் முயற்சியே இதற்கான எல்லை. மறந்துவிடக்கூடாது இளைஞனே, முடியாதது என்று உலகில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆனால் உன் முயற்சியே இதற்கான எல்லை. முயற்சிப்பதற்கே உன்னில் மனம் எழவில்லை. முயற்சிக்காமல் வெற்றியும் இல்லை. முயற்சிப்பதற்கே மனம் எழவில்லை. முயற்சிக்காமல் வெற்றியும் இல்லை. வழி கிடைக்கும், தொடர்ந்து செல். இனி மன வழிகளை புறம் தள். வெற்றி என்பது எளிதில் கிடைத்து விடாது. வழி கிடைக்கும், தொடர்ந்து செல். இனி தடைகளை, உன் வழிகளை, உன் சோம்பலை, உன் சுய புத்தியை சீர்படுத்தி கொண்டு தடைகளை தகர்த்து முன் செல். நேர்வழி என்பது எளிதல்ல. ஆனாலும் முயற்சி செய், நேர்வழி செல்ல. நேர்வழி என்பது எளிதல்ல. ஆனாலும் முயற்சி செய், நேர்வழி செல்ல. நேர்மைக்கு தடைகள் எப்போதும் சகசம் என்றாலும் மனம் கொள்ளக்கூடாது வருத்தம். இளைய சமூகமே, இளைய தலைமுறையே, நேர்மைக்கு தடைகள் எப்போதும் சகசம் என்றாலும் மனம் கொள்ளக்கூடாது வருத்தம். துணிந்து செல், எதற்கும் வரும் துன்பங்கள் பறக்கும். இளைய தலைமுறையே துணிந்து செல், எதற்கும் வரும் துன்பங்கள் பறக்கும். இவன் உங்களில் ஒருவன். மதுரை கவிஞர் சு. வைரன்.